என்னடா பூமிகா, காணாம போயிட்டாமா. குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. நீ பீச்சுக்கு போறேன்னு Facebookல போட்டிருந்த. அதை பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இப்படி சந்தோஷமா பீச்சுக்கு போயிட்டு குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே. ஐயோ, இதுக்குதான் நீ பீச்சுக்கு போனியா? இல்லம்மா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க திட்டம் போட்டுதான் தேவிகாவை தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஏன் மதன், நீங்க கூட இருந்தோம் இப்படி நடக்க விட்டுட்டீங்களே. புள்ளைய பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? இல்லாத அது நான் எனக்கு எல்லாம் தெரியும். ஏசிபி பாண்டியன் கிட்ட ராதா எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னா. இந்த சுப்ரியா கிட்ட குழந்தை விட்டுட்டு போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. யார் இந்த இடத்துல இருந்தாலும் அப்படிதான் நடந்திருக்கும். வாய் மூடு பூமிகா. எதுக்கு நீ அவளுக்கு கொடி பிடிக்கிற? குழந்தை காணாம போனதுக்கு இவதான் காரணம். இவதான் பொறுப்பு. நான் அடிச்சு சொல்லுவேன். சாரி ஆண்டி, தேவிகா காணாம போனதுக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா தேவிகா கிடைச்சிருவாளா? நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா குழந்தை கிடைச்சிருவாளா? குழந்தை நீ தவறுதலா தொலைக்கல, வேணும்னு தொலைச்சிருக்க. நீ திட்டம் போட்டு எங்க குழந்தைய தொலைச்சிருக்க. தேவிகா எனக்கு குழந்தை மாதிரி தான். நான் அப்படி செய்வேனா? இப்படி ஒரு பழிய என்னால தாங்கிக்க முடியாது. மாமா, சுப்ரியா பாவம்மா. சுப்ரியாக்கு எதுவுமே தெரியாது. சுப்ரியா மயங்கி விழுந்துட்டா. அந்த நேரத்துலதான் நம்ம தேவிகாவை கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. இதுக்கும் சுப்ரியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. இத நம்ப சொல்றியா? இவ ஒரு டாக்டர், இவளுக்கு மயக்கம் வந்து மயங்கி விழுந்துட்டாளா? இது யாராவது நம்புவாங்களா பூமிகா? திடீர்னு மயங்கி விழுறதுக்கு இவனே ரத்த செத்து போனவளா? இவனே சாக போற நோயாளியா? நிஜமாலே இவன் மயங்கி விழுந்தாளா? இல்ல மயக்க வர மாதிரி நடிச்சு குழந்தையை கடத்துறதுக்கு இவளே காரணமா இருந்தாளா? ஐயோ ஆண்டி, இப்படி சொல்லாதீங்க. இதுக்கு உங்க கையில எனக்கு விஷத்தை கொடுத்து கொண்டுடுங்க. ஏய், சும்மா நடிக்காதே. சுப்ரியா யாருமா? அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி. அவ மேல இவ்வளவு பெரிய கடுமையான பழி சொல்லலாமா? சும்மா இரு பூமிகா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறவ. யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த சுப்ரியா எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா? உங்க எல்லாரையும் பழி வாங்கறதுக்காக தான் வந்திருக்கான்னு எனக்கு தோணுது. ஆண்டி, நீங்க நியாயம் இல்லாம பேசுறீங்க. நான் எப்படி நினைக்கணும்? நான் அமெரிக்கால இருந்து எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்காக தான். இது என்ன புது கதையா இருக்கு? இவங்க சந்தோஷமா வாழ்றத பாக்குறதுக்கு நீ எதுக்கு வரணும்? நீ ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருந்துட்டு போயே. அதை விட்டுட்டு இவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ற. நீ இவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்க. என்னைக்கு நீ அமெரிக்கால இருந்து வந்தியோ அன்னில இருந்து மதனோட சந்தோஷம் எல்லாம் போச்சு. நான் கூட இவளை எச்சரிச்சேன். சுப்ரியாவோட ஏதோ ஒரு பிரச்சனை மதனோட மனசை வாட்டுது, நீ கவனமா இருன்னு சொன்ன. அது இன்னைக்கு இங்க கொண்டு வந்துட்டு இருக்க. குழந்தை வேணும்னு தொலைச்சிட்டு உனக்கும் மதனுக்கும் கருத்து வேறுபாடு உண்டாக்கி உங்க 2 பேரும் பிரிச்சு பழி வாங்க வந்திருக்கா நான் சொல்றேன். சுப்ரியா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். என்னால இந்த வார்த்தை தாங்க முடியாது.
தேவிகா காணாம போனதுக்கு நான் தான் காரணம். நான் தான் ஒத்துக்கிறேன். சுப்ரியா, அத்த இந்த பாரு, தேவிகா ஒண்ணு சாதாரண குழந்தை இல்ல, தேவ குழந்தை. அவ எங்களோட குலசாமி. 2.5 வயசு வரைக்கும் அவளை வளர்க்கறதுக்கு பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா தேவிகா காணாம போனதுக்கு மொத்தமா நீதான் பொறுப்பு. அத்த நீ பூமிகாவுக்கு உண்மையான தோழியா இருந்தேனா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. காணாம போன தேவிகாவை கண்டுபிடிச்சு எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. அப்பதான் நீ சொல்றத நான் நம்புவேன். என்ன என்னம்மா? சுப்ரியா, 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 சுப்ரியா. மா, நீங்க பேசுனது ரொம்ப தப்புமா. இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பாரு பூமிகா, இன்னைக்கு நீ இவளை நம்புற, ஆனா நாளைக்கு இவளாலே உனக்கு வேணா வந்து சேர போது பாரு. தல மா, மா. சுப்ரியா, சுப்ரியா பாரு, அழாத ப்ளீஸ், அழாத. அம்மா பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காது. தேவிகா காணாம போயிட்டாலேங்கிற அந்த வேதனையில தான் அவங்க அப்படி பேசிட்டாங்க. வேணும்னே எங்க அம்மா ஒண்ணு திட்டினதா நீ நினைக்காத. அவங்களுக்கு நான் எப்படியோ நீயும் அப்படிதான். அவங்க அப்படியெல்லாம் பேசினதுல எனக்கு வருத்தம் தான். அவங்கள மன்னிச்சிடு சுப்ரியா, ப்ளீஸ். நீ வருத்தம் படாத. எனக்கு அவங்க மேல கோவம் இல்ல, அவங்க சரியாதான் பேசினாங்க. எனக்கு கோவம் எல்லாம் உன் மேலதான். பூமிகா, எதுக்காக என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? இங்க கூட்டிட்டு வந்த என்ன தெரியாத படிப்பவத்துக்கு ஆளாக்கிட்டியே. நான் அங்கே தனியா இருந்தாலும் நிம்மதியா இருந்திருப்பேன். என்ன இங்க கூட்டிட்டு வந்து நிம்மதி இல்லாம ஆக்கிட்டே பூமிகா. இங்க பாரு, நான் உன் நன்மைக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் உன் வீட்டு விட்டு போறேன் பூமிகா. ஆண்டி சொன்ன மாதிரி என்ன நானே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நான் போய் எப்படியாவது குழந்தை தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் உயிரோட திரும்பி வரணும் இல்லையோ, உன் குழந்தை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் பூமிகா. நான் போறேன். இல்ல, நான் உன்னை போக விட மாட்டேன். குழந்தைய தேடுறதுக்கு தான் போகணும்னா வா, எல்லாரும் சேர்ந்து போய் தேடலாம். வா. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். ஏசிபி பாண்டியன் சார்ட்ட நான் இப்பதான் பேசினேன். குற்றவாளியை கண்டுபிடிச்சு தேவிகாவை மீட்டர்லான்னு நம்பிக்கை கொடுத்திருக்காரு. அதையும் மீறி நாம தேடிதான் ஆகணும்னா பூமிகா சொன்ன மாதிரி நாம 3 பேரும் சேர்ந்தே தேடுவோம். சொல்லுங்க சார். குட் மார்னிங் சரத் சார். இன்னைக்கு உங்க கேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹியரிங் வருது. டயத்துக்கு ஷார்ப்பா கோர்ட்டுக்கு வந்துருவீங்களா சார்? கண்டிப்பா வந்துடுறேன் சார். சார், நான் டைவர்ஸ் வாங்குறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன் சார். என்ன நைட்டு கூட ஒரு சம்பவம் நடந்தது சார். யாரோ ஒரு ஆள் கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள பூந்து சக்தியை கொலை பண்ண பார்த்தான் சார். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் சக்தியை நேற்று நைட்டை நான் இழந்திருப்பேன் சார்.
என் கூட இருக்கிற வரைக்கும் சக்தி உயிருக்கு ஆபத்து தான் சார். அதனால நான் கண்டிப்பா டைவர்ஸ் வேணும்னு ஜட்ஜி கிட்டவே கேட்டுருவேன் சார். நான் கண்டிப்பா வந்துடுவேன் சார். அப்போ ஓகே சார், நீங்க உடனே புறப்பட்டு நேரா கோர்ட்டுக்கு வந்துருங்க. நம்ம கோர்ட்லயே நேரா மீட் பண்ணலாம். ஓகே சார், நான் இப்போவே கிளம்பிடுறேன். வந்துடுறேன் சார். ஓகே சார். ஷரத், என்ன ஷரத், கிளம்பிட்டீங்களா? ஆமா சக்தி. ரொம்ப அவசரமா? ஆமா சக்தி, ரொம்ப முக்கியமான விஷயம். அவசியமா போகணுமா? ஆமா சக்தி, கண்டிப்பா நான் போயே ஆகணும். நம்ம லைஃப்லயே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஓ அப்படியா? நம்ம லைஃப்க்கே அவ்வளவு முக்கியமான நாளா? சரி சரி, அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. நீங்க போற விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடியணும். பத்திரமா போயிட்டு வாங்க. கண்டிப்பா சக்தி, அந்த விஷயம் நல்லபடியா நடந்தே ஆகணும். இன்னைக்கு ரொம்ப நேரமா பூஜை பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆமாங்க, நேற்று ராத்திரி ஒரு பயங்கரமான கனவு. நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி. காலையில இருந்து என் மனசுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்கு. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரே மனக்குழப்பமா இருக்கு. கனவுல வந்தா மாதிரி நிஜமாவே என்னை பிரிஞ்சு போயிடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷரத். அதனால்தான் பூஜை பண்ணேன். பூஜையில நீங்களும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள், அவசியம் போகணும்னு சொல்லிட்டீங்களே. சரி பரவாயில்ல, போயிட்டு வாங்க. போயிட்டு உடனே வந்துருங்க ஷரத். இல்லனா நானும் உங்க கூட வரட்டுமா? இல்ல இல்ல வேணாம் சக்தி, வேணாம். நீ வீட்லயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு உங்களை எங்கேயும் போக விடாம கெட்டியா பிடிச்சு வச்சுக்கணும் போல இருக்கு ஷரத். நான் கனவுல கண்ட மாதிரி அப்படிலாம் பிரிய மாட்டோம்ல? இல்ல சக்தி, என்னமாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கு உனக்கு கல்யாண நாள், இப்படி எல்லாம் பேசலாமா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஷரத். ஏன்டா குத்துக்கல்லாட்ட நின்னுட்டு இருக்க? ஒரு 4 வார்த்தை ஆறுதலா சொல்லேன்டா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது, உன் கனவு பலிக்காது. உயிர் உள்ள வரைக்கும் நாம 2 பேரும் ஒன்னாவே இருப்போம், 100 வருஷம் சேர்ந்தே வாழ்வோம்னு சொல்லேன்டா. அம்மா, சக்தி ஏற்கனவே மனக்குழப்பத்துல இருக்கா. நான் ஆறுதல் சொல்றதை விட நீங்க சொன்னதாமா நல்லா இருக்கும். சரிங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சக்தி. Get in. அங்கே இப்படியே காரை சுத்திட்டு இருந்தா எப்படி? குழந்தைய கொண்டு போய் பெரிய தலைக்கிட்ட சேர்க்க வேணாவா? பெரிய தலைக்கிட்ட இருந்து உத்தரவு வர்ற வரைக்கும் இப்படிதான் கார்லயே சுத்திட்டு இருக்கணும். டேய், இந்த குழந்தை ரொம்ப அழகாவும் இருக்கு, புத்திசாலியாவும் இருக்கு. இந்த குழந்தைய வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு வருவாங்க பாரு. ஆமா, இந்த குழந்தை விற்கிற பணத்துல நமக்கு ஏதாச்சும் பங்கு கிடைக்குமா? டேய், பங்கு கேட்டா நமக்கு சங்கு தான். ஓ, நம்மள இவங்க விட்டு போறாங்களா? எப்படியாவது தப்பிக்கணுமே.
வணக்கம்ண்ணே. இதோ இந்த போட்டோ பாருங்களேன். இது என் குழந்தை. இவளுக்கு 2 வயசு ஆகுது. இவளை கடத்திட்டு போயிட்டாங்கண்ணே. இவளை யாராவது தூக்கிட்டு போறத பாத்தீங்களா? சொல்லுங்கண்ணே, பாத்தீங்களா? இந்த குழந்தைய இந்த பக்கம் யாரும் தூக்கிட்டு வரலாமா? அப்படி யாராவது தூக்கிட்டு வந்தாங்கன்னா நாங்களே போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துறோமா? எங்க வாட்ஸ்அப் குரூப்ல உங்க குழந்தை கடத்தல் மெசேஜ் வந்திருக்கு. குரூப்ல உள்ளவங்க யார் உங்க குழந்தைய பார்த்தாலும் உங்க குழந்தைய மீட்டு உங்ககிட்ட சேர்த்துருவாங்கம்மா. நீங்க சொல்றத பார்த்தா என் குழந்தை கிடைச்சிடுங்கிற நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. பாப்பா உனக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்து உன்னை விற்க போறமே. அங்கிள் வண்டியை நிறுத்துங்க, சீக்கிரம் நிறுத்துங்க. ஏன்? சூச்சு போகணும், என்னது சூச்சுவா? பாத்ரூம் போகணும். ஏய் பங்கு, வண்டி ஓரம் நிறுத்துறா. அதுக்குடா ஏய் குழந்தை பாத்ரூம் போகணுமாண்டா? டேய் இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லடா. என்ன 2.5 வயசு இருக்குமா? இப்போவே ஆண்ட்ராய்டு ஃபோனை ஹேண்டில் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசுது. டேய் விட்டா எஸ்கேப் ஆயிடுண்டா. சின்ன குழந்தை தானே, கார்லயே போக சொல்லு. சூச்சு போகணும். ஐயோ என் மேல போயிடாத. டேய் வண்டி நிப்பாட்றா. டேய் போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்ணி தேடிட்டு இருக்காங்கடா. வண்டியை நிப்பாட்டணும், நம்மளை பிடிச்சிருவாங்க. இது என்ன பாப்பா தானே? என்ன இப்போ வண்டியிலே போக சொல்லு. தேவிகா, யார் தேவிகா. யோ யார் நீ? எதுக்கு என் குழந்தைய தூக்குற? இல்லங்க, இது என் குழந்தையா இருக்கும்னு பார்க்கலான்னு வந்தா. என்ன உன் குழந்தையான்னு பார்த்தா நீ குழந்தைய திருட கும்பல சேர்ந்தவனா? ஐயோ சார், இல்ல என்ன என் குழந்தைய காணோம். நான் எல்லா பக்கமும் தேடிட்டு வந்தேன். ஆமா, என் குழந்தை திருடவெல்லாம் இப்படி சொல்லிட்டு என் குழந்தை திருட்டு போறானுங்க. ஐயோ, இப்போ நீ போறியா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? இல்ல கூப்பிட்டுமா இல்ல, வேண்டாம், நானே போறேன். போயா நீ வாமா. சூச்சு போகணும், வண்டியை நிறுத்துங்க. பாப்பா நீ கார்லயே போமா, நான் கழுவி விட்டுக்கிறேன். 1 இல்ல 2. எது 2? டேய் வண்டி நாரிண்டா. வண்டி ஓரமா நிறுத்துறா. டேய் அந்த மரத்துக்கு பக்கத்துல கூட்டு போடா. சரி போ, சீக்கிரம் போயிட்டு வா. போ அங்க போ. இந்த டாடிங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அண்ணா இந்த போட்டோ பாருங்களேன். என்னமாச்சு? இது என் ஃப்ரெண்டோட குழந்தை. இந்த குழந்தைய கடத்திட்டாங்க. என்னது கடத்திட்டாங்களா? ஆமாண்ணே. இந்த குழந்தை தூக்கிட்டு யாராவது இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தாங்களா? நீங்க யாராவது பாத்தீங்களா? தெரியலையம்மா. எப்பா நீ பாத்தியா? இல்லண்ணே. எப்பா நீ பாத்தியா? இல்லம்மா, யாரும் பார்க்கலம்மா. அண்ணே இந்த குழந்தைய கடத்திட்டாங்க. உதவுங்கன்ற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க மத்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு அனுப்புறீங்களான்னு? நீ எனக்கு அனுப்புமா, நான் எல்லா ஆட்டோ டிரைவருக்கும் அனுப்பிடுறேன். கண்டிப்பா குழந்தைய கண்டுபிடிக்க நாங்க உதவியா இருப்போம். என்னோட நம்பருக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுமா? சொல்லுங்கண்ணே. 719269. நான் இப்ப அனுப்புறேன். ஃபார்வர்ட் பண்ணிருமா. அனுப்பிட்டேனே. ரொம்ப நன்றி. ஓகேம்மா. Thank you. ஆச்சாடா? ஆச்சா? அங்கிள் கழுவி விடுங்க. என்னது கழுவி விடணுமா? ஆமா, அதெல்லாம் முடியாது. கழுவி விடுங்க, இல்லைன்னா மடியில உட்காந்துருவேன். நீ செஞ்சாலும் செய்வ. இங்கே இரு, தண்ணி கொண்டு வர. என்னடா தண்ணி ஏறா. இந்தா. டேய் சுத்தமா கழுவி விடு, இல்லனா வண்டியை நார் அடிச்சிடுறேன். இந்தா. டேய் என்னடா தேடுற? குழந்தை எஸ் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? டேய் டேய் என்ன பண்ண? எங்க போச்சு? இங்கதான் இருந்தது. அட பாவி,
நாடா இப்படி பண்ணிட்டேன். ஏய் உன்னால முடியலன்னு நீ பாத்துக்க. டேய் இல்லடா. டேய் எங்கடா ஓடுறீங்க? டேய் இல்ல. டேய் வாடா வெளிய வாடா. வாடா வெளிய. வாங்க. சார் வணக்கம். போலீஸ்காரனை பார்த்தா தலை தெரிச்சு ஓடுறீங்க. பண்ற காரியம் அப்படி. சரி செல்லா, புதுசா குழந்தை கடத்துற கும்பல் உருவாயிருக்கு. உங்க ஏரியா ஆளுங்க யாராவது அதுல வேலை பாக்குறாங்களா? அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்களா? சார் நம்ம ஆளுங்க பிக் பாக்கெட்டும் செயினும் இருக்கிறது தான் சார். குழந்தை கடத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க சார். இந்த போட்டோ பாரு. இந்த குழந்தைய பீச்ல வச்சு கடத்திருக்காங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லணும். புரிஞ்சுதா? இப்படி தலையாட்டிக்கிட்டு என்கிட்ட எதையாவது மறைச்ச கொன்றுவன் பாத்துக்கோ. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து மறைக்க மாட்டேன் சார். தகவல் கிடைச்சா சொல்றேன் சார். சரி.